திரு ஆச்சாரி. செல்வன், அதாவது பிரதமர் பேசுறதுக்கு முன்னாடி திரு முனுசாமி பேசுறாங்க, அப்புறமேட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுறாங்க, அப்புறம் திரு அன்புமணி பேசுறாங்க, அதுக்கு அடுத்தது எடப்பாடியார் பேசிட்டு அடுத்தது பிரதமர் பேசுறாங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்க பேசினதை நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா தெல்ல தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகவார், வருங்கால முதலமைச்சர் அப்படின்ற கோட் வித்தின் கோட்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பிரதமர் சொன்னாங்களா? இப்போ பிரதமர் சொன்னாரா? நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பாடி லாங்குவேஜ் பிட்வீன் டிடிவி அண்ட் எடப்பாடி பாத்தீங்கன்னா கூட நீங்களே கோட் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப அது ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு பாடி லாங்குவேஜ், நாங்களா யாருமே எதிர்பார்க்கல. அந்த இடத்துல ரெண்டு பேரும் அப்படியாப்பட்ட ஒரு அந்யோன்யமான ஒரு விதத்துல அவங்க பேசினாங்க. அவர் திரு டிடிவியும் அதை ரீட்ரேட் பண்ணார். இப்போ பிரதமர் அந்த வார்த்தையை பயன்படுத்தணுமா பயன்படுத்தவில்லையா? அந்த நீங்களே சொன்னீங்க அந்த கோட்ல ஈவன் ஆர்கே பிஜேபி லெட் என்டிஏ அப்படின்னு ட்வீட் பண்ணதா சொன்னாங்க. நான் இப்ப ட்வீட் பார்த்தேன் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஹேண்டில், அது மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் அவர் கோட் பண்ணவே இல்லை, அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது, மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் கலந்து கொள்கிறேன், ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்து விட்டது அப்படின்னு அவர் தொடர்ந்து அதை பத்தி கோட் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காப்ல. இப்போ தொடர்ந்து பிரதமர் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பார். அடுத்த பரப்புரைகள் நிகழும். சோ பிரதமர் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தவில்லை அப்படின்னு, அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசமும் இதே நரேட்டிவ் தான் எல்லாருமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தவில்லை, அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தவில்லைன்னு. ஆனால் தொடர்ந்து திரு அமித்ஷா அவர்களும் இதை கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர், எங்களுடைய அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இல்ல நான் எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி, நீங்க சொல்றத நம்ம அப்படியே பாஜகவுடைய நிலைப்பாடு எடுக்கலாம். ஏன்னா நீங்க ரொம்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்டிஏ அரசாங்கமா அதிமுக அரசாங்கமா? நேற்றைக்கு திரு பியூஷும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகை சந்திப்பில் பேசும்போது என்டிஏ கவர்மெண்ட்னு திரு பியூஷ் சொல்கிறாங்க, அதிமுக அரசு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ இது என்ன அரசாக இருக்குங்கிறதா ஒரு ஆர்கேயோ மற்றவர்களும் கேட்குறாங்க. அது என்ன அரசாகவும் இருக்கலாம், அது ஒரு கூட்டணியோட வியூகமாக இருக்கலாம், கூட்டணியோட உரிமையாக இருக்கலாம், ஒவ்வொரு கட்சியிலும் பேசி முடிவு எடுக்கலாம், அது வேறு. அது என்னவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் அவர் ஒரு விளக்கம் நீங்க சொன்னதை கேட்டு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவர் கேரளா குறிப்பிடும் போது தான் பிஜேபி என்டிஏ அப்படின்னாரு, தமிழ்நாடு குறிப்பிடும் போது ஏடிஎம்கேன்னு சொல்லவே இல்லை. என்டிஏ இஸ் த பீப்புள்ஸ் ப்ரிஃபர்ட் சாய்ஸ்னு சொல்றாரு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தவறு, பிஜேபி என்டிஏன்னு சொல்றது தவறு. ஆனால் அங்கேயும் அதிமுக குறிப்பிடவே இல்லை. என்டையர் இதில் எந்தூசியாசம் ரிஃப்ளெக்ட்ஸ் கிளியர் மோடு, தமிழ்நாடு வாண்ட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஏடிஎம்கே, ஐ மீன் டிஎம்கேஸ் மிஸ்கவர்னன்ஸ், என்டிஏ இஸ் த பீப்புள்ஸ் ப்ரிஃபர்ட் சாய்ஸ்னு. அப்போ ஏடிஎம்கே ஏன் இல்லைங்கிறத கேள்விதான். நான் கேள்வியை சற்றே மாற்றிக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்க சொன்னது கரெக்ட் தான். இல்ல ஆர்கே, பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு மலையாளமும் எழுத படிக்க தெரியும், தமிழும் எழுத படிக்க தெரியும், அதனால கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க. இல்ல இங்கிலீஷ் வீட்டும் இருக்கு, பிரதமரோட இங்கிலீஷ் வீட்டும். ஓகே ரைட். எனிவே அவர் என்ன பாக்குறாரு. எனிவே இப்போ இதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்க தொடர்ந்து கிளாரிபிகேஷன் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பிரதமராக இருந்தாலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்றது தெளிவாக இட் இஸ் கம்ப்ளீட்லி இட் ஹஸ் பீன் பிளேஸ்ட் ஆன் ரெக்கார்ட். அதுல எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. அடுத்ததாக நீங்க கேட்ட இன்றைக்கு பிரதமரோட 40 நிமிடத்துக்கு மேலான உரை, அது நம்ம டிரான்ஸ்லேஷன்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 45 நிமிஷத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் பிளாங்கா அல்லது தெல்ல தெளிவா இதான்னு சொல்லியிருக்கலாமேங்கிறது தான் ஆர்கே முன் வச்சது. அவர் எந்த இடத்துலயும் நான் சொல்றேன் இல்லைங்களா, தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்களே சொல்றீங்க. இல்ல நீங்களே சொல்றீங்க, இல்ல ஆச்சாரி நீங்களே சொல்றீங்க, கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இப்படி ஒரு நரேட்டிவை எதிர்க்கட்சிகள் செட் பண்றாங்கன்னா அதை உடைக்க வேண்டியதுதான முதன்மையான ஒரு வேலையா இருக்கும், கட்டாயம் பண்ணுவாங்க இல்லையா? அதுல என்ன தயக்கம் இருக்குங்கிறாரு அவரு.
பட் கர்ஜை செல்வன் அது எப்ப உடைக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி கூட எங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல. நான் அதான் சொன்னேன், அது உங்க உரிமை. இல்ல அது உங்க உரிமை ஆச்சாரி, கட்டாயம் அது உங்க உரிமை. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, அப்ப உடைபட வேண்டிய ஏதோ ஒண்ணு இருக்காங்கிறது மட்டும்தான், மத்தபடி வேற ஒண்ணு. அது உங்க உரிமை. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாங்க ஏன் முன்னாடியே ரிவீல் பண்ணணும். இப்ப எதிரணியில இதுவரை கூட்டணியே அமையல. ரவிக்குமார் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். காங்கிரஸ் கண்டிப்பாக 101% திமுகவோட பயணம் செய்ய இருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாதுன்னா கூட அவர் ஒரு தோழமை கட்சின்ற முறையில அவருடைய அபிலாஷையை அவர் எடுத்து சொல்லலாம். அடுத்தது கூட்டணியில இல்லன்னு சொன்னாங்களான்னு கேக்குறாரு. இருக்குன்னு சொல்லலங்கிறீங்க, இல்லன்னு எங்கேயாவது சொன்னாங்களான்னு. இல்ல இருக்க அப்படின்றதுலயே ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லாட்டினா டெல்லியில ஒரு நடத்திட்டு இருக்காங்க, கூட்டணியில எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏதாவது நீங்க பேசுறீங்க, ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லங்க அதாவது ஒரு கூட்டணியில இருக்குதா இல்லையா, அந்த கூட்டணியில காங்கிரஸ் ஆபீஸ்ல எதுக்கு மீட்டிங் நடத்துறாங்க? இப்ப கூட்டணியில எல்லாமே பேச்சுவார்த்தை ஃபைனல் அப்படின்னா அதுக்கு தேவையே இல்லைங்களே. சோ இது பிரச்சனை அங்கதான். இன்னைக்கு காங்கிரஸ் அவங்க கூட பயணம் பட போகிறார்களா இல்லையா அதுக்கு காலம் பதில் சொல்லட்டும். அடுத்ததாக டபுள் இன்ஜின் சர்க்காரை பத்தி சரி, காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு வந்துருவாங்கன்றீங்களா? பிஜேபி கூட்டணிக்கு வர போறாங்க. எங்க கூட சார் நாங்களும் சேர்க்க போறது இல்ல, அப்படி வர போறது இல்ல. அதனால அதை பத்தி நம்ம அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது அந்த ஆல்டர்னேட்டிவ்ல யார் இருக்கிறாங்க இல்லன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக தான் அந்த கேள்வியை நான் புட் பண்ணேன். அடுத்தது ஒவ்வொருத்தரா பேசலாம் சார். ரவிக்குமார் வர, ஆச்சாரி முடிச்சோடனே உங்கள்கிட்ட வர. ரவிக்குமார், எஸ் ஆச்சாரி. அதாவது அடுத்தது கார்த்திகை செல்வன் டபுள் இன்ஜின் சர்க்கார் பத்தி நம்ம சொன்னேன். நான் ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணேன், டெஸ்டட் ஆல்டர்னேட்டிவ், அப்புறம் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, மத்திய பிரதேஷ், பீகார் அப்படின்னு எல்லா மாநிலங்களில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு இணக்கமான ஒரு சூழ்நிலை. திரு எடப்பாடியார் கூட அதை பயன்படுத்தினார். நாங்கள் 4.5 வருஷம் இருக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் கேட்ட எல்லா பணமும் மத்திய அரசுல இருந்து வந்துச்சு. எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தொய்வில்லாமல் போனது. நிதியமைச்சரா இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடிதம் எழுதினாரு, ஒரு விமர்சனம் வச்சார் உங்களோட கவனத்துக்கு. அதாவது 11 மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் கேட்டோம், உடனடியாக கொடுத்தார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தார். இதுதான் டபுள் இன்ஜின் கான்செப்ட், இது வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு டெல்லியில என்டிஏ ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி. அதுல கரெக்டான ஒரு பாதையில டபுள் என்ஜின் எல்லா வளர்ச்சி திட்டங்களும் தொய்வு இல்லாமல் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை தான் நாங்க எடுத்து சொல்றோம். அதுக்கப்புறமேட்டு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்படின்னா, இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அதாவது திமுக உள்ளவங்க, திமுக ஆட்சி, அந்த ஆட்சியில கஞ்சா மற்ற போதைப் பொருள் மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது. அப்ப என்சிபி பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்றேன், ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு திமுகவுடைய ஒரு நிர்வாகி. அவர் அந்த போதைப் பொருள் கடத்தல்ல கைது செய்யப்பட்டவர். அவர் ஒரு திமுக நிர்வாகின்ற முறையில அவர் அதுக்கப்புறமேட்டு கட்சியை விட்டு நிக்கிறாங்க. அப்ப இதுவும் ஆன் ரெக்கார்ட் தான் இருக்குது. அப்ப எப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் இவங்க கட்சியில வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த போதைப் பொருள் நடமாட்டம்ன்றது மிக அதிகமான அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. டேட்டாவா என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல தமிழ்நாட்டில் இல்லைன்னு யாரும் சொல்லல, ஒப்பீட இவங்க எடுத்துட்டு வராங்க. எந்தெந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு ரவிக்குமார் சொல்றாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா அங்க அகைன் என்ன ஆயிடுதுன்னா ரெட்டை என்ஜின் ஆட்சி. அப்ப அங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இவர் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ யார் கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படின்னு இந்த கேள்விகளை அவங்க முன்வைக்கிறாங்க. பட் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஆக்டிவா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு குஜராத்ல உள்ள போர்ட்ல உடனே அங்க தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதுவும் ஆன் ரெக்கார்ட். அவர் ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்ல இதுக்குரிய பதிலும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்சிபி ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுனால தான் ஓரளவுக்கு இங்க இருக்குது. தமிழ்நாட்டுல தடை பண்ணப்பட்டிருக்கு. அங்க ஆக்டிவிட்டிஸ அவங்க கம்மி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக அதிகமான ஸ்கூல் அளவுக்கு போயிடும். இன்னைக்கு கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் இருக்குது, ஸ்கூலுக்கு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, வளர்ச்சியை பற்றி கேள்விகள் எழுப்பும்போது இப்போ அவங்க உங்கள் டேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டா தான் சொன்னிச்சு வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத, ஜிஎஸ்டிபிஎல்லாம் அதெல்லாம் இப்போ அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா எதிரில்?
அதாவது அவங்க வளர்ச்சி எப்படியாப்பட்ட ஒரு வளர்ச்சி, ஆன் ரெக்கார்டு இருக்கிற வளர்ச்சியா அல்லது ஆன் பேப்பர்ல இருக்கிற வளர்ச்சியா, அதுதான் முக்கியம். சார் டேட்டா நீங்க கொடுக்கிறது அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா அது ஆன் ரெக்கார்டா ஆன் பேப்பரா? கார்த்திக் செல்வன் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இன்னைக்கு 2014க்கு பிறகு, அதாவது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுத்தது என்ன அப்படின்றத நாங்கள் பட்டியலிடலாம். இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை 4900 கிலோமீட்டர் மத்திய அரசுடைய திட்டம், அது நாங்க கொடுத்திருக்கிறோம். நிதி ஒதுக்கீடு 1,52,000 கோடி, அதை நாங்க கொடுத்திருக்கிறோம். வரி பங்கீடு 94,971 கோடி, மானியம் 57,925 கோடி, ரயில்வே ஒதுக்கீடு 879 கோடி, புதிய டிராக் வசதி 14,985 கோடி, வந்தே பாரத் ட்ரெயின், அதே மாதிரி 77 ரயில் நிலையங்களை புதுப்பிக்கிறது. இது மாதிரி நாங்க பட்டியலிடலாம். இது எல்லாமே நாங்க கொடுக்கிறோம் எங்களுடைய பணத்துல இருந்து, அதாவது எல்லாருடைய பணத்துல இருந்து. அப்கோர்ஸ் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். ஓகே, இது ஆன் ரெக்கார்ட். இது அவங்களால மறுக்க முடியுமா? 11 ஆண்டுகள்ல இதுவும் நாங்க பேசுவோம். எங்களுடைய பரப்புரையில் இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். நம்ம பேச